நான் பாண்டிச்சேரியிலிருந்து வருகிறேன். மத்திய அரசிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். எனது 2 குழந்தைகளும் மருத்துவ படிப்பை முடித்துள்ளார்கள். தற்பொழுது உச்சநீதிமன்றம் மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை இந்த ஆண்டு முதல் நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. இது கிராமப்புற மாணவர்களுக்கு மிகுந்த பாதிப்பை உண்டாக்கும். பொது முதுகலை பட்டத்தில் ஆன பொது மருத்துவத்திற்கு பொது நுழைவுத் தேர்வு வரவேற்கத்தக்கது. இது பற்றி தங்கள் கட்சியின் கருத்து என்ன? எங்களுடைய கட்சியினுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும், நான் கல்வியாண்ட முறை 2 கருத்தை சேர்த்து சொல்றேன். இந்திய அளவில் ஒரு பொதுத் தேர்வு என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் திடீரென்று மே மாதமும் அதே போல அடுத்த 2 மாதங்களும் என்று சொல்வது சரியல்ல. ஏன்னா இப்போ 10th படிக்கிறவங்க 12th படிக்கிறவங்க அப்போ இருந்தே கூட அவங்களிருந்து இன்றைக்கு தேர்தலுக்கு தயார் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை அந்த தேர்தல் நுழைவுத் தேர்வு இல்லாமல் போய்விட்டு சில ஆண்டுகளாக. அதனால் குறைந்தது 2 வருடம் அந்த வாய்ப்பை கொடுத்து அதற்கு பின்னால் இவர்கள் நுழைவுத் தேர்வு வைத்தால் எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதே நேரத்தில் இந்திய அளவில் ஒரு யூனிஃபார்ம் ஒரு செலக்ஷன் முறை இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. என்னை பொறுத்தவரை, கட்சியை பொறுத்தவரை 2 ஆண்டு இடைவெளி விட்டு அதன் பிறகு வைக்கிறது ஆரோக்கியமான விஷயம்.